போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பொடியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரத்து தாழ் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் ஒளிர் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ, மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி, வாருணாம்பி உடனவர் தொண்டீஸ்வரர் வணங்கி, அம்மையப்பர் விநாயகப் பெருமான் முருகர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்குவோம். தேவாரம் போற்றி, திருமுறை ஆசிரியர்கள், சித்தாந்த ஆசிரியர்கள், சித்தாந்தத்தை போற்றி வகுப்பை தொடங்குவோம். அப்பர் சுவாமியர்களுடைய 4ஆம் திருமுறை, தலம் திருவிடைமருதூர், மந்திர எண் 4வது மந்திரத்துக்கு 4வது மந்திரத்தின் பொருள் என்னங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கலாம். அடியவருடைய எண்ணத்தில் மேம்பட்ட இடைமருதை இடங்கொண்ட பெருமானார் தேவருலகை உடையவராய், அதனின்றும் மேம்பட்டவராய், 4 வேதமும் 6 அங்கங்களும் உலகறியச் செய்தவராய், பண்ணில் மேம்பட்ட பாடல்களை உடையவராய், அடியவர்களுடைய பகைகளை போக்கும் கருத்து உடையவராய், மன்மதனை எரித்தவராக இறைவன் இருக்கிறார். அதான படிச்சிருக்கிறோம். அப்புறம் பொருள் விளக்கம் பார்க்க ஆரம்பிக்கணும். அடியவருடைய எண்ணத்தில் மேம்பட்ட இடைமருதை இடங்கொண்டவர். முதல் செய்தி, ஒவ்வொரு செய்தியாக பார்க்கணும். அடியோருடைய எண்ணத்தில் மேம்பட்ட இடைமருது என்பதற்கு பொருள் என்னன்னா, அதாவது சிவாலயங்களை அடியவர்கள் எண்ணத்தில் கொண்டிருக்கிறாங்க. இருநூத்தி 74 பாடல் பெற்ற தலங்கள் சொல்றோம். அதில் முக்கியமான தலங்கள் என்று வரையறுக்கிற முறை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. 274 முக்கியமானதாக இருந்தாலும் அதை வரையறுக்கிற முறை இருக்கிறது. இப்போ சேக்கிழாரை எடுத்துக்கிட்டால் பஞ்சபூத தலங்கள்னு சொல்கிறார். அப்படின்னா பஞ்சபூத தலங்களை தனியாக சொல்கிற முறை என்ன செய்யுது இருக்குது. சேக்கிழார் பெரிய புராணத்தில் சிதம்பரம், திருவாரூர், இந்த திருவானைக்கா, இது போன்ற தலங்களை ஒரு 5 தலங்கள் பஞ்சபூத தலங்களை சொல்கிறார். அப்படின்னா ஆமாம், அதையெல்லாம் சொல்கிறார். அப்படின்னா இந்த அடியார் எண்ணத்தில் இருப்பதுன்னா எல்லா தலங்களும் அடியார் எண்ணத்தில் இருந்தாலும் அந்த தலம் சார்ந்த முக்கிய காரணங்களுக்காக சில தலங்கள் எண்ணத்தில் இருக்கும். அதுக்காக மற்ற தலங்கள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த தலத்துக்குரிய சிறப்பு காரணங்கள்னால அடியார் எண்ணத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறது. அதற்காக பிற தலங்கள் மதிப்புடையது இல்லைன்னோ அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. மகாலிங்க சாமி தான் அந்த திருவிடைமருதூர் இறைவன். பிறகு கோயில் பிற கோயிலோடு ஒப்பிட்டால் அதுவும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயில். இப்படி அந்த தலத்துக்குன்னு சில காரணங்கள் இருக்கிறத மனசில் வச்சு தான் அடியார் எண்ணத்தில் மேம்பட்ட அப்படின்னு சொல்கிறார். 274 தலங்கள் இருந்தாலும் ஞானசம்பந்தருக்கு இறைவன் சீகாழியை சிறப்பாக காட்டுறாரு. அதே திருநாவுக்கரசருக்கு எந்த ஊரை காட்டுறாரு, திருவதிய வீரட்டானத்தை காட்டுறாரு. சுந்தரருக்கு திருவாரூரை காட்டுறாரு. அப்போ அவங்களுக்கே தலங்களை மாற்றுறாரு. நீங்கள் ஞானசம்பந்தர் சீகாழியை பாடின அளவுக்கு எந்த ஊரை பாடலை, திருநாவுக்கரசருக்கு அருள் கிடைத்த தலத்தை பாடலை. அது மாதிரி அவர் அதை பாடின அளவுக்கு சீர்காழியை பாடலை. அப்போ அதில் தலங்கள்ங்கிறது ஒரு பொது பார்வையும் அடியார் எண்ணத்தில் இருக்குங்கிறது அந்த அடியாரை பொறுத்து சிறப்பு பார்வை. அதை தான் இதில் மறைமுகமாக சொன்னார். தேவருலகை உடையவர் அடுத்த செய்தி. இப்படிதான் ஒரு திருமுறை பார்க்கப்படணுங்கிறத நம்ம சொல்கிறோம். நாம் எடுக்கிறது வகுப்பே கிடையாது. நாம் எடுக்கிறது திருமுறையை கையாளுகின்ற முறை.
ஒரு திருமுறையை நம்ம எப்படி ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த தேவாரத்தை ஒரு மணி நேரம் பேசுறீங்களான்னு கேட்டால் கூட நம்ம பேசுகிற தைரியம் நமக்கு எப்படி வரும்? அந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் நம்ம வகுப்பு. இது வகுப்பே கிடையாது. இதை நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம்னா திறனாய்வு முறை. திறனாய்வு தான் அந்த அந்த மந்திரத்தை எப்படி திறனாய்வு செய்கிறது. அப்போ நம்ம ஒரு சிற்பியாக இருந்தானா ஒரு கல்லை கொடுத்தா அதை சிற்பமாக ஆக்கி தரணும். ஒரு மர வேலை செய்கிறவன் மரத்தை என்ன செய்கிறான், மரத்துலேருந்து சிலை செய்கிறவனாக இருந்தால் மரத்தை எதாக மாற்றணும், சிலையாக மாற்றணும். இப்போ சித்தாந்தத்துக்கும் திருமுறைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. சமீபத்தில் மாணவர்கள்ட்ட சொன்னேன். சித்தாந்தங்கிறது எப்படின்னா வெளிப்படையாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிறேன், டேமில் இருக்கிற தண்ணி மாதிரின்னு சொல்லுவேன். டேமில் இருக்கிற தண்ணியை நம்ம டிஎம்சி சொல்லி திறந்துடலாம். இவ்வளோ தண்ணி இருக்குது, இத்தனை டிஎம்சி தான் இருக்குது, அளந்துடலாம். திருமுறைங்கிறது மேகத்தில் மழை பெய்கிற மாதிரி. அது பெய்ய தொடங்கும்போது இத்தனை சென்டிமீட்டர் மிறை பெய்யும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. வானிலை அறிக்கையில் பயங்கரமாக பயங்காட்டிடுவோம், பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டுருவோம், அன்னைக்கு மட்டும் மழை வராது. அதுக்கு முந்தின 3 நாள் மழை பெஞ்சிருக்கோம், மழை வராதும்பா, மழை வரும். ஆமாம், வரும்பா வராது, வராதும்பா வரும். மழை மாதிரி தான் திருமுறை. திருமுறைங்கிறது திருமுறைங்கிறது ஒரு மலர் மாதிரி. மலரில் தேனை நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் எடுக்கணும். புரியுதா? சித்தாந்தங்கிறது பாட்டில் அடைச்ச தேன். புரியுதா? பாட்டில் அடைச்ச தேனுங்கிறத விட மலர்லேருந்தே தேன் சொட்டும். தெரியுமா? மலர்லேருந்தே என்ன செய்யும், தேன் சொட்டும். அப்படி கூட எடுத்துக்கலாம், பாட்டில் வரைக்கும் போகலன்னா. ஆனால் சித்தாந்தம் வண்டு போய் என்ன செய்யணும், போய் உரியணும். உறிஞ்சாதான் தேன் வெளியே வரும். தேன் எங்கே இருக்கும், மலருக்கு உள்ளே இருக்கும். இதுதான் விஷயம். நான் சமீபத்தில் ஒரு மாணவர்கிட்ட சொன்னேன், இதுதான் விஷயம். திருமுறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்து வெளிப்படையாக இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. செய்யுள்ள அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது விதி. இலக்கணம் வெளிப்படையாக இருக்கலாம், இலக்கியம் வெளிப்படையாக செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுங்கிறது தமிழ் இலக்கண விதி. அதனால் அவங்க அதை மறைச்சி சொல்லுவாங்க. இந்த தடவை நமக்கு தேவார வகுப்பில் 1.25 பதியுமே எவ்வளோ நடத்தணும், அவ்வளவு புதிய கருத்துக்கள். ரன்னிங்கில் எவ்வளவு செய்தி சொன்னோம், அந்த புதிய பார்வையில் கொடுத்தோம். இந்த பதியத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மந்திரத்துக்குள்ளே இப்போ இதை பாடினவர் யார்? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் ஒரு ஞானி தானே. இதை பாடினா அவருடைய ஞானம் நமக்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இந்த உரையை படிக்கிறதுனால அவருடைய ஞானத்தை கண்டுபிடிக்கும். ஆனால் தோன்றுனா கண்டுபிடிச்சிடலாம். தோன்றுனா வண்டு மாதிரி உறிஞ்சோம்னா அவர் உள்ள என்ன சரக்கு வச்சிருக்கிறாருங்கிறது வண்டு மாதிரி என்ன செய்யணும், உறிஞ்சி சேகரிக்கணும். அது வண்டு உறிஞ்சி 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 எடுத்து எங்கே கொண்டு போகுது, தன்னுடைய தேன்கூட்டு கொண்டு போகிற மாதிரி நம்ம அதை எடுக்கிறதுல தான் இந்த தொழில் ரகசியம். இதை செய்கிறதுக்கு சைவர்கள் யாரும் வரமாட்டோம். இந்த தடவை தேவார வகுப்பில் சொன்னேன், நம்ம திருக்கூட்டம் மட்டும்தான் உலகத்திலே நம்ம மட்டும்தான் இந்த மாடலில் செய்கிறோம். எல்லாருமே பாடுறாங்க ஒன்று, அல்லது உரையை படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படின்னா ஞானசம்பந்தர் ஞானப்பால் குடித்ததுக்கு என்ன அர்த்தம்? அவர் அதில் வச்சிருக்கிற ஞான செய்தியை நீ கண்டுபிடிச்சியா? அப்போ அவர் ஞானப்பால் குடித்ததுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அவருடைய திருமுறை ஞானங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இதான் என்னுடைய கேள்வி. அதுக்காக தான் நம்ம 3-4 வருடங்களாக இந்த மாடலில் தான் நம்ம வகுப்பு போனது தான் நமக்கு அந்த தேவாரத்தில் பெரிய வெற்றி கிடைச்சிது. நம்ம மாணவர்கள் தேவாரம் கொடுத்தா நல்லா பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் இப்போவும் நம்ம தேவாரத்தில் பணி செய்ய இறைவனை நம்மளை பணி செய்கிறதுக்கு அழைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு பிடிக்குது இந்த முறையாக வேலை செய்கிறது. தேவர் உலகத்தை உடையவர்னா என்ன அர்த்தம்னா, தேவர்களுக்கும் இவர் தலைவர்னு அர்த்தம். அப்போ தேவர்களுக்கும் தலைவர்னா கடவுள் இவர் ஒருத்தர் தான் அர்த்தம். இப்போ நம்ம ஊரில் ஒவ்வொரு திசையாக கையை காட்டி இந்த ஏரியாவில் ஒரு 40-400 ஏக்கர் தோப்பு இருக்குது, அது இவருக்கு தான் சொந்தமுங்க. மேற்கால ஒரு 1000 ஏக்கர் தோப்பு இருக்குது, இவருக்கு தான் சொந்தம்னா நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம், இவர் பெரிய பணக்காரராக இருப்பா போல. இப்போ தேவர் உலகம் இவருக்கு சொந்தம்னா இவர் தான் பெரிய ஆள். அதை சொல்கிறது இதை சொல்கிறார். தேவர்களுக்கும் தலைவர், கடவுள் இவர் தான் அர்த்தம். 4 வேதமும் 6 அங்கங்களும் உலகறிய செய்தவர். அப்படின்னா இந்த இடத்துல இறைவனுக்கு பேர் சதாசிவன். சதாசிவனாக இறைவன் தோன்றி ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோசாகம் என்ற 5 முகங்களை கொண்டு அமர்றார். ஒவ்வொரு திசை முகத்திலிருந்து ஒரு வேதத்தை சொல்றார். 4 முகத்திலிருந்து என்ன வருது? 4 முகங்களிலிருந்து 4 வேதம் வருது. பிறகு அதே முகத்தில் ஒரு முகத்துக்கு 5 ஆகமம் சொல்றார். அப்போ 4, 5, 20 ஆகமம் வருது.
அவருடைய ஒரு முகம் மேல் நோக்கியது. அந்த முகத்திலிருந்து 8 ஆகமம் வருது. அப்போ 28 ஆகமங்கள் தோன்றுது. வேதத்தை சொன்ன சதாசிவனே ஆகமத்தையும் சொல்லுகிறான். தேவார பாடசாலையில் இந்த வார வகுப்பில் வந்தது. தமிழில் பாடுறாங்க, வடமொழியில் பாடுறாங்க, திசை மொழியில் பாடுறாங்கங்கிறார். எந்த மொழியில் வேணாலும் பாடலாங்கிறார் ஞானசம்பந்தர். ஆமாம், திசை மொழியில் பாடுறாங்கங்கிறார். வேதத்தை சொன்னவரே ஆகமத்தையும் சொன்னார். ஆகமத்தை சொன்னவரே திருமுறைகளையும் நமக்கு தந்தார். இப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன பாடம்னா, கடவுள் விஷயத்தில் நம்ம மொழிபேதம் பார்க்கக்கூடாது. அந்த மொழி உயர்ந்தது, இந்த மொழி உயர்ந்தது, இது தமிழர் மொழி, அது அவர் மொழி, திராவிடம், ஆரியம், இதெல்லாம் நம்ம சமயவாதிகள் பேசக்கூடாது. நமக்கு கிடையாது. ஏன்னா வடமொழியும் தென்மொழியும் ஆனான் கண்டாயின்னு திருமுறையில் இருக்குது. வடமொழியும் அவர் தான், தென்மொழியும் அவர் தான் திருமுறையில் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சைவம் பண்ணுறவங்க என்ன பார்க்கக்கூடாது, மொழிபேதம் சமய ரீதியாக வரணும், மொழிபேதம் பார்க்கக்கூடாது. வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மாணிக்கவாசகர் சொல்கிறார். வேதம் சிவன்கிறார். நீங்கள் வேதத்தை நிந்தித்தால் யாரை நிந்தித்ததாக? இங்கே தான் ஆபத்து தொடங்குது. நம்மால் தமிழ் பற்று சந்தோஷம். தமிழ் பற்றுனா தமிழை புகழு. எதுக்கு நீ வேதத்தை இகழ்கிற? இதுதான் நம்ம எல்லாரும் போயிட்டுருக்கு. எல்லாரும் ஒரு பாதையில் போகிறா, நம்ம புதுசாக போகிறதுனால தான் நம்ம மேலே டென்ஷன் ஆகுறானுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் தமிழ் வாத்தியாராக இருக்கிறாரு, இவர் ஏன் இதை சொல்கிறாருங்கிற, மறைக்கணுங்கிறான். மறைக்கக்கூடாது, நாளைக்கு உண்மை தெரியாமலே போயிடும். மறையுமாய் மறையின் பொருளுமாய்ங்கிறார். வேதமும் நீயே, வேதத்தின் பொருளும் நீங்கிறார். அப்போ நீங்கள் வேதத்தை இகழ்ந்தால் சிவனை இகழ்ந்ததா? இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபாலுங்கிறார் மாணிக்கவாசகர். ரிக்குனா மந்திரம்னு அர்த்தம். மந்திரம் அப்படின்னா அந்த மந்திரங்கிறது தமிழ் மந்திரத்தையும் குறிக்கும். ஆனால் பொதுவாக நம்முடைய பழைய மரபு வேத மந்திரத்தை தான் மந்திரம்னு சொல்கிற மரபு. மந்திரங்கிறது இறைவன் அருள் பெற்றவங்க சொல்கிறதுலாம் மந்திரம் தான். அப்படி ஒரு தொடர் நமக்கு இருக்குது. தமிழில் தொல்காப்பியரே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எந்த வார்த்தையை? ஆமாம், மறைமொழி. மந்திரம் என்ப மறைமொழி அப்படின்னு தொல்காப்பியரே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதனால் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சு விட வேண்டிய விஷயம் என்னது? என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், தமிழ் முறை வேள்வி கற்பிக்கிறவங்க தமிழார் முழுசு நிறைய வந்துட்டாங்க, நிறைய குரூப் வந்துட்டு. ஒருத்தர் யதார்த்தமாக போய் என்னதான் நடக்குன்னு பார்க்க போயிருக்கிறாரு. அவர் தீவிரமான சைவர். அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான், தீவிரமான ஸ்டைலு, வெளியூருக்காரரு. அப்போ அந்த நிகழ்ச்சி முடிகிற நேரத்தில் இவராக உணர்ச்சி வசப்பட்டு ஹரஹர நம பார்வதிபதையன்னு இருக்கிறாரு. அங்கே பார்வதிபதையே சொல்லக்கூடாதான். அது அவருக்கு தெரியாது. அவர் என்ன செய்வார் பாவம், கையை வெட்டி விடுவேன்னு இருக்கிறானுங்க. ஆமாம், கையை வெட்டி விடுவேன் அப்படி சொன்னான்னு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாயத்து வச்சுட்டாரு. நான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு பற்றில் இருக்கலாம், ஆனால் நம்ம வேதம் நமக்கு கிடையாதுங்கிற உணர்வில் தான் இந்த வார்த்தை வருது. வேதம் நமக்கு உண்டு. ஞானசம்பந்தர் என்ன மரபில் வர்றாரு? அவர் அப்போ ஞானசம்பந்தருடைய வேத மரபு வேணால் ஞானசம்பந்தர் வேண்டாமா? இப்போ சந்தான குறவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெய்கண்டார், அருளந்தி சிவாச்சாரியார் வேத மரபுக்காரர், உமாபதி சிவாச்சாரியார் வேத மரபுக்காரர், மரஞான சம்பந்தர் வேத மரபு கிடையாது. புரியா? வேத மரபுக்காரங்க நாயன்மார்களில் வேத மரபுக்காரங்க இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுவீங்களா? சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை ஏன் பேசுகிறீங்க? அதுதான் நான் கேட்குறேன். அதை அவரை ஆறுதல் படுத்தி நிறைய செய்தி சொன்னேன். அதை பெரியவங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எந்த மொழியில் வேணாலும் வேள்வி செய்யலாம், எந்த மொழியில் ஏற்கலாம். ஒரு மொழியை உயர்த்தி ஒரு மொழியை தாழ்த்தலாம். தமிழ் ஞான சம்பந்தர் தன்னை சொன்னார்ல, அவங்க அப்பா வேள்வி செய்கிறதுக்கு காசு கேட்கும்போது எந்த ஊரில் பாடி வாங்குறாரு? திருவாவடுதுறையில் இடரினும் தளரினும் பாடி வாங்குறாருல. அவங்க அப்பாவிட்ட வேத வேள்வி செய்யுங்கன்னார்ல, தமிழ் வேள்வி செய்யுங்கன்னு ஏன் சொல்லலை? அவர் அவங்க அப்பா கிட்ட, அப்பா வேத வேள்வி எத்தனை நாளைக்கு தான் செய்வீங்க? என்னுடைய தேவாரம் இருக்குது, அப்பர் தேவாரம் இருக்குது, இதையெல்லாம் என்னைக்கு தான் அரங்கேற்றுறது? எனக்கு முன்னால் காரைக்காலம் நேரம் வந்திருக்காங்க, திருமூலர் 3000 மந்திரம் இருக்குது, அதே மாதிரி நக்கீரருடைய பாட்டு இருக்குது, திருமுருகாற்றுப்படை, அதை பாடி வேள்வி செஞ்சால் என்ன ஆயிடுவீங்கன்னு அவர் சொல்லலையே. சரி, அவங்க அப்பா விட்டுருங்க. இவர் கல்யாணத்துக்கு அன்னைக்கு வேள்வி செஞ்சது யார்? திருநீலநக்க நாயனார் வேதத்தில் தானே மந்திரம் சொன்னார். தமிழ் ஞான சம்பந்தருக்கு கல்யாணம் நடக்குது தெரியுமா? அந்த அறிவாவது உங்களுக்கு இருக்கான்னு கேட்டாரா? அவர்கிட்ட நாயனார்கிட்ட கேட்டாரா? அதையாவது நீங்கள் நினைக்கிறீங்களா? இது கேட்டாரா? அவர் அந்த வேத மந்திரம் சொல்லும்போது பார்த்துட்டு தான் இருந்தார்.
அப்போ என்னுடைய தேவாரத்தில் ஒரு பாட்டு கூட பாடலையே ஏன்னு கேட்டாரா? இந்த கேள்வியெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்க. கேட்டால் வந்து அவங்கள ஒரு செக்டாரில் போடுறாங்க. அது யார் எதில் போடுறாங்கங்கிறது எனக்கு தேவையில்லை. நமக்கு தேவை சத்தியம். இப்போ உண்மை எதுவோ அதை வெளிப்படையாக பேசணும். நம்ம என்ன சொல்கிறோம்னா, அவங்கவுங்க மொழியை ஒரு நேசிங்க. உங்கள் அம்மாவை நீங்கள் எவ்வளோ வேணாலும் புகழுங்க. உங்கள் அம்மாவை புகழ்கிறதுக்கு நீங்கள் இன்னொருத்த அம்மாவை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாரு, எங்கள் ஆசிரியர் அடிக்கடி பள்ளிக்கூடத்து ஆசிரியர் மொழிகளை மாற்றி மாற்றி புகழ்கிறதுக்கு அப்படி சொல்லுவார். உங்கள் அம்மாவை உயர்த்துறதுக்கு பக்கத்து வீட்டு அம்மாவை தாழ்த்தணுங்கிற கட்டாயம் கிடையாது. தாழ்த்தி தான் உங்கள் அம்மாவை உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. தாய்மொழிங்கிறதுக்காக அம்மாவை சொல்லுவார். எனவே வேதமும் 4 வேதமும் 6 அங்கமும் உலகறிய செய்தவர்னா அதை வந்து நகர்த்தணும். சதாசிவனாக சொல்லி பிறகு வேத ஆகமத்தை சொல்லி இதை வெளிப்படுத்தியவர் உலகறிய செய்தவர்னா குருவாக சொல்லணும். சதாசிவனை யாராக பார்க்கணும்? நம்ம இந்து மரபில் சதாசிவன் யாரு? குரு. சதாசிவன் குரு. சதாசிவ சமாரம்பா முடிஞ்சது. அதோட முடிஞ்சுதான். பொரியல் வச்சு முடிச்சாச்சா? சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். வேதம் படிக்கிற இடத்துல சொல்லுவாங்க. கம்பல்சரி சொன்னாதான் வேதம் சொல்ல விடுவாங்க. சதாசிவன் முதல் குரு, சங்கரர் இடையில் வந்த குரு, இவ்வாறு குரு பரம்பரை வந்தது அப்படின்னு அர்த்தம். சதாசிவ ஆரம்பாம்னா தொடக்கம். சதாசிவ சமாரம்பாம் சங்கர் ஆச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். எந்தரு மகானுபாவோ அந்தரிக்கு வந்தன. தெலுங்குல இப்படி ஒரு தொடர் இருக்கு. எத்தனையோ குருமார்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். எந்தரு மகானுபாவோ அந்தரிக்கு வந்தன. தெலுங்குல சொல்லுவாங்க. தெலுங்குல சொல்றாங்களா? ஆமா. ஆனா ஏன் பாடுவாங்க. அதனால இந்த குரு பரம்பரையை அவங்க வந்து சங்கரரை மத்தியில் வச்சு சொன்னாங்க. நாம் வந்து மத்தியில் வந்து நாயன்மார்கள், இவங்களை தமிழ் மரபில் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சமயக்குறவரை வச்சு நம்ம சொல்கிறோம். மெய்கண்டாரை முதல் குருவாக வச்சு நம்ம சொல்கிறோம். எது எப்படி சொன்னாலும் இங்கு சதாசிவனை யாராக பார்க்கணும்? குருவாக பார்க்கணும். நகர்த்துறதுல தான் திறமை இருக்குது. தேவாரம் வேதத்தையும் 6 அங்கத்தையும் சொல்லிச்சுது. அதை சொன்னவர் சிவபெருமானு தான் இந்த பாட்டில் இருக்குது. நாம் அந்த சிவபெருமான சதாசிவனுங்கிறோம். அந்த சதாசிவனை நகர்த்தி ஆராக்கிறோம், குருவாக்குறோம். புரியுதா? அதுதான் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய நுட்பம். இது எதில் இருக்காது? அதான் பிரச்சனை. உரையில இருக்காது. இது யாரும் செய்ய. நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசணும்ல, ஒரு பதியை முடிச்சிருப்பானுங்க. அது நிறைய பேர் இருக்கான் ஊருக்குள்ள. இவ்வளோ நேரத்துக்குள்ள எதை முடிச்சிருப்பான்? முடிச்சிருவாங்க. உலகறி செய்தவராய் பண்ணின் மேம்பட்ட பாடல்களை உடையவராய். பண்ணை விட மேலான பாடல்கள் உடையவராம். ஏன்னா பண்ணை தோற்றுவித்ததே யாரு தான்? பன்னிசையை தோற்றுவித்ததே அவர் தானே. ஏழிசையாய் இசை பயனாய். ஏழிசையும் அவனே, இசை பயனும் அவனே. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயேன்னு அப்பர் பாடுறார். ஆரம்பம்னா தொடக்கம். 6 அங்கம்னா வேதத்துக்கு 6 உறுப்புகள் உண்டு. சிக்ஷை, வியாகரணம். நான் அடுத்த வகுப்பில் சொல்கிறேன். சிக்ஷை, வியாகரணம், சந்தோ, விசிதி, கற்பம், ஜோதிடம், எல்லாம் 5 சொல்லிட்டேன். ஜோதிடம் இதெல்லாம் வேத அங்கம். ஆமாம். வேதத்தை எப்படி உச்சரிக்கணும்? இப்போ நம்ம தமிழ் இலக்கணத்தில் வெண்பா ஆசிரிப்பான்னு படிக்கிறோம்ல. நீங்கள் வேத பாடசாலைக்கு போனால் இந்த 6 அங்கம் சொல்லி தருவாங்க. நம்ம யாப்பு படிக்கிறோம்ல, வெண்பா ஆசிரிப்பா கலிப்பா வந்து, அது வந்து அந்த அங்கேயும் வந்து யாப்பு முறை உண்டு. நீங்கள் பகவத்கீதை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 வரியில் மந்திரம் இருக்கும், 4 வரியிலையும் மந்திரம் இருக்கும். 2 வரிக்கு யாப்பு வேறு, 4 வரிக்கு யாப்பு வேறு. நீங்கள் திருவாசம் படிச்சுன்னா அரிசிர் விருத்தம் இருக்கும், எஞ்சிர் விருத்தமும் இருக்கும், வெண்பாவும் இருக்கும். இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க வேதம் படிக்கிறவங்க. இதில் வந்து 6 அங்கத்தில் ஒரு பகுதி ஜோதிடம் சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஜோதிஷம். வேதம் படிப்பவருக்கு என்ன தெரியணும்? ஜோதிடம் தெரியணும். எதுக்காகனா, அவர் நம்பி ஒரு கோயிலை கொடுத்தாங்கன்னா கோயில் நிகழ்ச்சிகளெல்லாம் என்னென்னைக்கு நடத்தலாம், கும்பாபிஷேகம் எந்த தேதியில் வைக்கலாம், உகந்த தேதி தானா, பாலாலயம் பண்ணணும் எப்போ பண்ணலாம், இதெல்லாம் அவரே இன்னொருத்தர் போய் கேட்கக்கூடாது. அவருக்கு ஜோசியம் தெரிஞ்சிருக்கும். அதுக்காகத்தான் பிராமணர்களுக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அந்த மந்திரங்களை எப்படி உச்சரிக்கணும். கல்பம்னா வேள்வி முறைகள். மந்திரம் உச்சரிக்கிறது சந்தோ விசிதி. மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும், எப்படி ஏற்றி இறக்கணும், ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி செலவு. தமிழ் மந்திரம் வந்து
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிற மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயுன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் பன்னிசையை பாடினாலும் எந்த குறையும் வராது. ஆனால் வேத மந்திரத்துக்கு வந்து கம்பல்சரி வந்து சந்தம் வந்து கம்பல்சரி. அதை வந்து எடுத்தல் படுத்தல் நலிதல்னு தமிழில் சொல்லுவாங்க. உதார்த்த சொரிதக அப்படின்னு ஒரு சமஸ்கிருத வார்த்தை பயன்படுத்துவாங்க. உதார்த்த சொரிதக அப்படின்னு சில வார்த்தைகள் அதில் பயன்படுத்துவாங்க. நீங்கள் வேத மந்திரம் கற்பிக்கிற குருக்கிட்ட நான் இருந்து கற்றுருக்கிறேன். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த இப்படி கையை காட்டுவாங்க. அப்போ நம்ம சமமாக பாடணும் இப்படிம்பாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி கையை காட்டுவாங்க. ஒரு மந்திரத்தை கீழே இறக்கணும் இப்படிம்பாங்க, மந்திரத்தை மேலே. ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமகே கவிங்க வீணாம் உபமஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் அப்படின்னா இது ஏறி இறங்கி கொண்டே பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்வன்னோதிபீர் சீதசாதனம் ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹா. அது வந்து அவங்க வந்து சந்தத்துக்கு உட்பட்டது. எந்த மந்திரம்? தமிழ் மந்திரம் சந்தத்துக்கு உட்பட்டது தான். ஆனால் இது சுரம், அசுரம் கிடையாது. கண்ணில் பாடும்போது தான் சுரம். இதே நீங்கள் சொற்றுணை வேதியின் சோதிவானவனுக்கு சுரம் கிடையாது. அதே நீங்கள் பண்ணில் பாடினா சுரம் வந்துடும். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் அப்படிங்கும்போது எதை சேர்க்கணும்? சுரம் சேர்க்கணும். ஆனால் சுரம் இல்லாமலும் சொல்லலாம். ஆனால் வேத மந்திரத்தை சுரமின்றி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அது இந்த அங்கத்தில் 6 அங்கத்தில் வரும். புரியுதா? அதை நான் விரிவாக அந்த நோட்ஸோடு தர்றேன். இப்போ எடுத்து எனக்கு இருக்குது அவன்கிட்ட எடுத்தினா ஆனால் இப்போவே சொல்லித்தரேன். சரியா? இது 6 அங்கம்னு சொல்லுவோம். 6 அங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி அப்பர் இருக்கிறார். பண்ணின் மேம்பட்டவுடைய இருக்கிறார். அடியவருடைய பாவங்களை போக்கும் கருத்து உடையவர். அடுத்த செய்தி, அடியவருடைய பாவத்தை போக்க நினைக்கிறார். அடியவருடைய பாவத்தை போக்க இறைவன் நினைக்கிறாராம். அதாவது உயிர்களுக்கு அடிப்படையில் ஆணவ மலம் இருக்குது. அனாதியே உயிர் கூட இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ஒரு மலத்தை போக்க தான் இறைவன் 2 மலத்தை கூட்டுகிறான்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு மலத்தை போக்க தான் கர்மமாயை இறைவன் கூட்டுறார். ஒரு மலத்தை போக்க தான் கர்மமாயை கூட்டுறார். கூட்டி வினைகளை செய்ய வைத்து பிறகு அந்த உயிர் செய்த பாவத்தை போக்க யார் ஆசைப்படுறா? இறைவன் ஆசைப்படுறார். இப்போ இந்த இதை பாருங்க, அந்த சந்தோவிசினி. அதாவது வேதங்களில் 6 அங்கமாகும். அவை சிக்ஷா, வேத மந்திரங்களை உச்சரிக்கும் முறை, ஒலிப்பு முறை, அதான் சிக்ஷா. வேதத்தை எப்படி உச்சரிக்கணும்னு ஒரு முறை இருக்கு. இப்போ நாம அதில் ஏதோ தெரிஞ்ச 1-2 மந்திரத்தை சொல்றோம். ஒரு வேதமே படிக்கிறாங்களே அவங்கள நினைச்சு பாருங்க. நம்ம அதில் மாதிரிக்காக ஏதோ 1-2 மந்திரங்களை சொல்கிறோம். அதுவே பெரிய வெற்றி தான். நம்ம இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறதே எவ்வளோ பெரிய சபையே நான் சமாளிச்சிருவேன். 2 சமஸ்கிருத மந்திரத்தை சொன்னா சமாளிச்சிருவேன். அடுத்தது வியாகரணம். அது சுத்தமாக சொல்லி தந்தாங்க. அதான் பெரிய விஷயம். அவங்க சமஸ்கிருத பண்டிதர். யாரு? அந்த குரு வந்து சமஸ்கிருத பண்டிதர். அதனால கொஞ்சம் சொல்லி தந்தாலும் சுத்தமாக சொல்லி தந்தாங்க. வியாகரணம் அது வந்து இலக்கண விதி. வியாகரணம்னா இலக்கண விதி. சந்தஸ் செய்யுள் இலக்கணம். எழுத்து பொருள் யாப்பு அணின்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அது மொழி இலக்கணம்ங்க. வியாகரணம் மொழி இலக்கணம். சந்தஸ் வந்து செய்யுள் இலக்கணம். மொழி இலக்கணம் வேற, செய்யுள் இலக்கணம் வேற. மொழி இலக்கணங்கிறது மொழியில வந்து எழுத்துக்கள் இருக்கும், வினைச்சொல் இருக்கும், பெயர்ச்சொல் இருக்குங்கிறதெல்லாம் மொழி இலக்கணம். யாப்பு இலக்கணங்கிறது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணிங்கிறதெல்லாம் யாப்பு இலக்கணம் ஆயிடும். சந்தஸ் செய்யுள் இலக்கணம். அடுத்தது நிறுத்தம். அதில் ஒரு நிறுத்தம்னு போட்டிருக்காங்க. எழுத்து பிழையோன்னு என்னமோ தெரில. நிறுத்தம். நிறுத்தம்ங்கிறது சொற்களுக்கான அர்த்தம், சொற்களுக்கான பொருள். அதாவது வேர்ச்சொல் ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க. ரூட் வேர்டு ரிசர்ச்சும்பாங்க. ரூட் வேர்டு. இப்போ காண்கிற சொல்லிலிருந்து கண்டான், காண்கிறான், காண்பான், காணவில்லை, காண்பேன், இதெல்லாம் எதுலேருந்து வரும்? கான்லேருந்து வரும். இந்த கான் வந்து ரூட் வேர்டு. புரியுதா?
விடுங்கிற வார்த்தையிலிருந்து தான் வீடு, விடு, வீடு, விட்டான், விடுகிறான், விடுவான், இதெல்லாம் எதுலேருந்து வரும்? இது வந்து வேதத்தில் இந்த ஆராய்ச்சி நடக்கும். அந்த ஆராய்ச்சிக்கு பேர் தான் என்னது? நிறுத்தம். கல்பம்னா வேள்வி முறைகள். ஜோதிஷம்னா ஜோதிடம். இவ்வளவும் ஒரு வேத பாடசாலையில் அந்த மாணவருக்கு அவங்க வந்து இதை ஆறா பிரித்து சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ அவர் கற்றுட்டு தான் வருவார். எதை கற்றுட்டு தான் வருவார்? ஆறும் கற்றுட்டு தான் வருவார். நீங்கள் வேதத்தை எடுத்து வச்சு பேசுகிறவங்களுடைய சொற்பொழிவு கேட்டிங்கன்னா அந்த சொற்பொழிவில் இந்த ஆறும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்ன செய்யும்? வரும். நீங்கள் வேதம் படித்தவங்களுடைய சொற்பொழிவு கேளுங்க, அந்த கோயில் ஒரு ஜோதிடத்தோட சம்மந்தப்பட்டிருந்தா ஜோதிடத்தையும் ஃபுல்லாக விளக்குவாங்க. இப்போது அவை நல்ல நல்ல குறிப்பிட்ட கிரகங்களை வேண்டாங்கிறார்ல ஞானசம்பந்தம். எந்த கிரகம்லாம்? அது ஒரு ஒரு பாடம் இருக்குது நமக்கு அந்த வெயிறு தோழிபங்கனில். குறிப்பிட்ட கிரகங்கள்லாம் நமக்கு வந்து பலம் தராது. அதையெல்லாம் நம்ம உரையில் தான் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் வேதம் படித்தவங்க அதுக்கு எல்லா விளக்கமும் முழுசாக சொல்லிடுவோம். அதுக்கு முழு விளக்கம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன படிச்சிருப்பாங்க? ஜோதிடம் படிச்சிருப்பாங்க. ஜோதிடம் நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறதில்ல, வானசாஸ்திரம். வானசாஸ்திரத்தை அவங்க முறையாக படிச்சிருப்பாங்க. அதனால் அதே இதில் 6 அங்கம்னு சொன்னார். பாவத்தை போக்குதல் என்று சொன்னால் நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கணும். அதையுமே கணித முறையில் நகர்த்தணும். பாவம் போகணும்னா இறைவன் வினை போக்கணும், வினையை போக்கணும். வினையை போக்கணும்னா 3 மலங்களையுமே என்ன செய்யணும்? போக்கணும். 3 மலங்களையுமே போக்கணும். அப்போ யாராக வந்தால் தான் போக்க முடியும்? அதை திரும்பவும் அதை அங்கே போய் நின்றுக்கிடும், அங்கே போய் கோர்ந்துக்கிடும். ஆமாம், குருவாக வந்தால் தான் பார்க்க முடியும். அப்போ இந்த மந்திரம் இறைவனை யாராக காட்டுது? அதில் தான் இருக்கு திறமை. குருவாக காட்டுகிறது. அடுத்து நெற்றிக்கண் உடையவருங்கிறார். நெற்றிக்கண் நமக்கு என்ன குறியீடு? ஞானம். சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து யார் வந்தார்? முருகர் வந்தார். நெற்றி நமக்கு ஞானம். அடுத்து மன்மதனை எரிச்சாருங்கிறார். மன்மதன் என்ன கடவுள்? ஆசை கடவுள். அவன் மனைவி பேரு ரதி, அவள் பற்றுக்கு குறியீடு. மன்மதன் ஆசை குறியீடு, ரதி பற்று குறியீடு. மன்மதனை எரிச்சாருங்கிற கதை என்ன சொல்ல வருது? சிவன் நம்முடைய ஆசைகளையும் நீக்கிறாரு, பற்றுகளையும் நீக்கிறாரு. யாராய் வந்து? ஆமாம், எதை நீக்கி? 3 மலங்களை நீக்கி. இப்படி அந்த தேவாரத்தை நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இதை விட்டுட்டு வேதங்கள் 4 கொண்டு விண்ணவர் பரவி ஏத்த பூதங்கள் பாடியாட உடையவன் புனிதன் எந்தை பாதங்கள் பரவி நின்ற பக்தர்கள் தங்கள் மேலே ஏதங்கள் வர நின்றார் இடைமருது இடங்கொண்டாரேன்னா இதில் உள்ள இருக்கிற அந்த உட்பொருள் நம்ம அறிய முடியுதா? ஒரு பாட்டுக்கு 40 நிமிஷம் ஆச்சு, நம்மளால் முடிக்க முடியுதா? இதே நீங்கள் வந்து பாடினாதான் என்ன, பேசினாதான் என்ன, வெளியே வராது. ஆனால் நம்ம எதை அதுக்குள்ளே இறக்கணும்? நான் ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது சித்தாந்தம் என்பது மலரிலிருந்து தேன் ஒழுகிறது. இதழ் வழியாக தேன் சொட்டு சொட்டாக விடும் மலரில். இது அப்படி இல்லை. வண்டு வச்சு என்ன செய்யணும்? உரியணும். அங்கே வந்து மறைச்சி வைக்கப்பட்டிருக்கோம். வண்டு வந்து இப்படி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி உள்ள இறக்கும். இறக்கி அது வழியாக உரியணும். உறிஞ்சாதான் இது வெளியே வரும். அதுக்கப்புறம் நம்ம தேனை பார்க்க முடியாது. அது எங்கே போகணும்? தேன் கூட்டுக்கு போகணும். அப்புறம் தேன் கூட்டிலேருந்து எடுக்கணும். சித்தாந்தத்தில் சித்தாந்தத்தில் நேரடியாக சந்திக்கிற விஷயங்களை நம்ம எதில் சந்திக்க முடியாது? திருமுறையில் முடியாது. அதுக்கு நிறைய முயற்சி. வாங்க சிவாயனம், நிறைய முயற்சி பண்ணணும். சிவாயனம் குருவே போச்சு. வாங்க சிவாயனம். பயணம்லாம் நல்லா இருந்துச்சா? மகிழ்ச்சி. கைலாயம் போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு இப்போ தான் வந்தீங்களா? 3 மணிக்கு தான். சரி ஓகே, நல்லது. நாங்கள் திருவாசகம் பாருங்கள்.